ஈழமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், நேற்றுக்கு வந்து 3 கெஸ்ட் வந்திருக்காங்க பிக் பாஸ் வீடுல. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் களம் சூழப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பத்தியும் இன்னைக்கு வந்து ஒரு ரகசிய டாஸ்க் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு சாயந்தராக்கு. அதே மாதிரி அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் மாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, இப்போ போயிட்டு இருக்கு, இன்னும் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கிற விஷயங்களா இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். நான் உங்க ஹரிஷ், நம்ம கூட பத்தி எல்லாம் பேசுறதுக்காக பிரியாவரன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ நான் நேத்து சொன்னதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். திவ்யா பெட்டர் ஷி கேன் வாக் அவுட்ன்றது தான். ஏன்னா திவ்யாவுக்கு நான் ரொம்ப கன்சர்ன்டா நான் பேசிட்டு இருக்கேன். நான் அவங்களுக்கு வெளியில அந்த அளவுக்கு பேர் இருக்கு, இதுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பேர் இருக்கு. இது தேவையே இல்லாம இதுக்குள்ள வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப பார்வதி வஸ்ட்னு சொன்னதுக்கு பார்வதியே பெட்டர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்கு மேலேயும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பார்வதி ஒரு நாள் கத்திட்டு இருந்தாங்க, உன்னோட கேரக்டர் உன்கிட்டயே ஒருத்தர் காட்டும் போதுதான் உன்னுடைய தப்பு என்னங்கிறது தெரிய வரும். ஓகே, தட் இஸ் வாட் திவ்யா டூயிங். நான் அதான் பாக்குறேன். அவங்க இப்போ வந்து ஃபேன் போல் கூட இன்னைக்கு வந்து ஓடிட்டு இருக்கு. லாஸ்ட் 24 ஹவர்ஸா ஃபேன் போல் போயிட்டு இருக்கு. நேற்று மார்னிங்ல இருந்து ஃபேன் போல் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல அந்த ஃபேன் போல்ல வந்து கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் ஓட்ஸ் போயிருக்கு. லேக்ஸ் ஆஃப் ஓட்ஸ் போனதுல வந்து 86% வந்து திவ்யாவுக்கு தான் அந்த மேனேஜர் போஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி போல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஃபேன்ஸ் வந்து இந்த பிக் பாஸ் ஷோ பாக்குறவங்க திவ்யாஸ் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு பார்வதியால ஒரு ஒரு கண்டென்ட்டை உருப்படியா கொடுக்க முடியல. பிரச்சனை அதுதான். அவங்க திவ்யா வந்து அந்த கெஸ்ட் வந்தப்போ கேக்குறாங்க, சபரி அந்த ரோலுக்கு வந்து வேற யாரு கொடுக்கலாம் அப்படிங்கிறப்போ பார்வதி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி விக்கல் சித்திரமும் அதான் சொல்றாரு. பட் என்ன பிரச்சனைனா, பார்வதிக்கு அந்த ரோல் கொடுத்தோம்னா 5 நிமிஷம் நிற்பாங்க, 6வது நிமிஷம் பிக் பாஸ் ஆகுது இதாகுதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த கேமே மொத்தமா ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் பார்வதி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா தூக்கி போட்டது. பட் அசிஸ்டன்ட் மேனேஜரா போட்டதுக்கு அப்புறமும் வந்து எனக்கு தெரிஞ்சு she is not fit to the big boss அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நல்ல கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பார்வதிக்கிட்ட ஃபேக் ஃபெமினிசம் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க மேல புகார் தெரிவிக்கிறத மட்டும்தான் நீங்க வேலையை வச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு அது புரியல. ஃபெமினிசம் இதான் உங்களுக்கு வந்து ஃபெமினிசம் கத்து கொடுத்தாங்களா திராவிடன் பார்ட்டியில? டிகேல நான் வந்து மெம்பரா இருந்திருக்கேன். டிகேல வந்து எனக்கு வந்து ஃபெமினிசம் பத்தி கத்து கொடுத்துருக்காங்க, பெண்களுடைய உரிமை பத்தி போராட கத்து கொடுத்துருக்காங்கிறீங்களே, இதுதான் கத்து கொடுத்தாங்களா பெரியார் திடல்ல? ஆண்கள் மேல போலியான புகார் வச்சுட்டு ஆண்கள் தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை மறைக்கிறதுக்கு இன்னொருத்தர் மேல பழி போறதா பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பார்வதி, நீங்க வந்து ஆரம்பத்துல திவாகர் தப்பா நடந்துக்கிறாரு நீங்க, அப்புறம் கமருதீன் தப்பா நடந்துக்கிறாரு நீங்க, இப்ப வந்து துஷார் வந்து பிரியங்கா கிட்ட ரொம்ப கொஞ்சம் கூடாது பேசிட்டு இருக்காரு, ரொம்ப தப்பா நடந்துக்கிறாருங்கிறீங்க. ஏன் உங்களுக்கு நீங்க பண்ற தப்பு உங்களுக்கு தெரியாது? மத்தவங்க அவங்க துஷாரும் பிரியங்காவும் பிரியங்கா வந்து கூப்பிட்டதுனால துஷார் ஹக் பண்ணவே போனார். ஹக் பண்ண கூடாதுன்னு ரூல்ஸே கிடையாது. ஆமா, பிரியங்கா கூப்பிட்டாங்க, பிரியங்கா கூப்பிட்டதுனால இவர் போனாரு. ஏன்னா அவர் பார்க்கறதுக்கு வந்து கொரியன் கேரக்டர் மாதிரி இருக்காரு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிரியங்கா கூப்பிட்டாங்க. ஸோ அதனால போனாரு. அந்த துஷாரோடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிறது நேத்து தான் தெரியும். அவருக்கு நல்ல டான்ஸரா வருது. ஆமா, என்னடா பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நாள்ன்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு நல்லா பண்றான், பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் பண்றான். இப்ப இன்னைக்கு திவ்யா கிட்ட சண்டை போடுறப்ப கூட நான் மத்தவங்க மாதிரி நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னா, அப்ப நீ இவ்வளவு நாள் ஏன் செய்யலன்றதுதான் கேள்வியே. பேசுறது நல்லா பேசுறான், சண்டை நல்லா போடுறான். இதை தவிர்த்து வந்துட்டு அந்த டான்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு, சான்ஸே கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பு. என்ன அழகா வரைகிறான், ரொம்ப நல்ல ஒரு ஆர்ட்ட வரைஞ்சிருக்காரு அவரு. தீபக்கா ரொம்ப அழகா இருக்கு, அப்படியே நேச்சுரலா இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கீங்க, நீங்க வந்து உங்களுக்கு வரைய வருது, அதே மாதிரி ஆட வருது, பாட வருது. சுபிக்ஷா நல்லாவே பாடுறாங்க. இப்போ நீங்க இவ்வளவு டான்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வெளியில காட்டாம 28 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேள்வி பண்ணிட்டு இருந்தீங்க. அதுதான் ஆல்மோஸ்ட் 1 மாசம் வீணடிச்சிட்டீங்க. இல்ல, இதெல்லாம் எப்ப வருது அப்படின்னா வழிகாடு உள்ள வந்து பிரஷர் போட்டதுக்கு அப்புறம் வருது. வழிகாடு 4 பேர் வந்து உள்ள பிரஷர் போட்டதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வருது. அண்ட் கம்ருதீன், அதே மாதிரி பிரவீன், பிரஜன் 3 பேரும் சண்டை போட்டதுல யார் யார் எந்தெந்த குரூப்னு ஓப்பனா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இவங்க ஒரு குரூப், அவங்க ஒரு குரூப், 2 குரூப் இருக்கு, 3வது ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா இந்த 3 பேரோட சண்டை ஓப்பனா காட்டிடுச்சு. இதுல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்வதி அண்ட் திவாகர் மாட்டிக்கிட்டாங்க. பார்வதி திவாகர் வந்து நைட் அதை தான் பேசுறேன். நைட் வந்து பிரஜின் சில விஷயங்கள் சொல்றாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல திவாகரால. திவாகர் அதுக்கு நான் சார் வரப்ப நான் பேசுறேன், சார் வரப்ப நான் பேசுறேன்,
இதைத்தான் லாஸ்ட் வீக் வந்து விஜய் சேதுபதி சொன்னார். அது என்ன சார் வரட்டும் பேசுறேன், கேமரா இருக்கு, கேமரா மக்கள் பாக்குறாங்க, அது ஏன் விஜய் சேதுபதி வரட்டும் பேசுறேன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்டாரு. நான் மறுபடியும் சார் வரட்டும் பேசுறேங்கிறாரு திவாகர். மறுபடியும் அதே தவிர திவாகர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நான் பார்வதி சொல்லட்டும் நான் பேசுறேங்கிற ரேஞ்சுக்கும் திவாகர் பேசுறாரு. அது தப்பு. அது யூ ஹேவ் கம் டு பார்வதியோடைய கைப்பாவையா பார்வதி வந்து உங்களை வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே ஓப்பனா நீங்களே ஸ்டேட்மெண்டா சொல்றீங்க. அப்படிங்கிறப்போ அதுதான் உடைக்கணுங்கிறது தான் எல்லா வியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது. அதை உடைக்கணுங்கிறதுனாலதான் வைல்ட் கார்டு என்ட்ரியே வந்தது. இவ்வளவு வேகமா வைல்ட் கார்டு என்ட்ரி அதனாலதான் வந்தது. ஏன்னா ஆளாளுக்கு இண்டிவிஜுவலா கேம் ஆடணுங்கிறது தான் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸோடைய என்ன சொல்றது, இந்த பிக் பாஸ்ல அதான் பண்ணணும். ஆளாளுக்கு இண்டிவிஜுவலா அவங்க கேம் ஆடணுங்கிறது. பட் யாரும் இண்டிவிஜுவலா ஆடணும். இல்ல பார்வதி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அடுத்தவங்களை இப்ப கூட வந்துட்டு யார் க்ளோஸா இருக்காங்களோ அவங்களை யோசிக்க கூட விடுறது கிடையாது. என்ன சொல்றது, அவங்க ஏதோ ஒண்ணு யோசிச்சு சொல்றதுக்கு வரத்துக்குள்ளயோ இவங்க அந்த பேராகிராஃபை முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு இப்படிதான் பண்ணும், இப்படிதான் பண்ண, அது என்ன ஆகும்னாக்க ட்ரிகர் ஆகும் நான் மைண்ட். ஓகே, இவங்க சொல்றாங்க நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம மேல வந்துட்டு ஒரு வெல்விஷா இவங்க சொல்றாங்கன்றப்ப வந்துட்டு இதை ஏத்துக்கலாம், இது தப்பா போகாது அப்படின்னு. தப்பா போகுது போகலன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா பார்வதி வந்து யோசிக்க விட மாட்டாங்க யாரையும். இவங்க எடுக்கிறது தான் முடிவு. லாஸ்ட் 1 மந்த்ல இந்த பிக் பாஸ் ஷோல இது வரைக்கும் நடந்த டிஸ்கஷன்ஸ்ல பார்வதி இவ்வளவு அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்லை. சான்ஸே இல்ல ஹரிஷ். அவங்க இவ்வளவு அமைதியா இருக்காங்க. திவாகர் ஒரே வார்த்தையில பேசி முடிச்சிடுறாரு. இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு திவ்யா ஷீஸ் அவங்க வந்து ஏதோ பண்ணிருக்காங்க பார்வதியை. அவங்க ஏதோ பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க பார்வதியை. இல்லைன்னா இது வாய்ப்பே இல்லை. ஸோ உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஸ்டைல்ல நீங்க உங்களுக்கு பதில் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா அது திவ்யா எவ்வளோ பெஸ்ட். பட் என்னோட பார்வையில அவங்க வந்து ரொம்ப ரூடா சொல்றாங்க. மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸையும் ரூடா தான் பேசுறாங்க. நீ காலையில கூட வந்து கெஸ்ட் எல்லாம் வந்து நீங்க எப்படி நைட் எங்க ரூமுக்கு நீங்க உங்களுடைய ஹவுஸ்மேட்ஸ் அலோவ் பண்ணலான்னு கேட்டப்போ அதுக்கு ரொம்ப ரூடா தான் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசினாங்க. உடனே 5 நிமிஷத்துல ரெடி ஆகணுங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நாட் அக்செப்டபிள். பட் வந்து வேற வழி கிடையாது. உங்களுக்கு ஹவுஸ்மேட்ஸ் அங்க இருக்கிற என்ன சொல்றது கெஸ்ட் வந்து ப்ரெஷர் போடுறாங்க மேனேஜர் மேல. ஒரு மேனேஜரா நீங்க தான் பார்க்கணும், இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்க்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட நாங்க பேச முடியல, ஏன்னா நாங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படிங்கறதான் பதிலா இருக்கு. அப்போ அஸ் அ மேனேஜர் நீங்க தான் பொறுப்படுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் இவங்க அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். சுச்சுவேஷன் அவங்க கையை விட்டு போனதுனால வேற வழி தையில கத்துறாங்க. பட் இவ்வளவு ரூடா நீங்க பேச வேணாம். மற்ற கண்டஸ்டன்ஸ் பார்வதிக்கு வந்து நீங்க வந்து ரூடா நடந்துக்கிறீங்கன்னா அது அக்செப்டபிள். அது வந்து பார்வதியோட கேரக்டர் பார்வதிட்ட காட்டினாதான் அவங்களுக்கு புரியும் நம்ம எவ்வளவு ரூடா நடந்துட்டு இருக்கோம் மற்றவங்ககிட்ட அவங்களுக்கு புரியும். பட் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இவ்வளவு ரூடா நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். இப்ப தன்னால சமாளிக்க முடியலன்னுட்டு வெளிப்படையா வந்துட்டு உணர்த்திருக்காங்க திவ்யா அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நானு அவ்வளவுதான், யோ கேம் இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி தான். வெளியில இருந்து 1000 பேசலாம், நான் போய் இத்த பண்றேன் அத்தை பண்றேன்னு எல்லாம் பேசலாம். ஆனா இங்க வந்து இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு நீங்க ஜெல் ஆகுறப்பதான் அது எவ்வளவு டஃப்பான சிச்சுவேஷன்ன்றது வந்துட்டு புரிய வரும். எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுக்கும் போது இதே தான் நடந்தது. சௌந்தர்யா ரொம்ப அரங்கன்ட்டா ரொம்ப கோவப்பட்டாங்க. பட் என்னாச்சு, அதே தான் இப்ப நடக்குது. நீங்க ஃபேன் போல் இன்னொரு ஃபேன் போல் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு பெட் காஃபி போட்டு கொடுக்கும். சேம் சௌந்தர்யாவுக்கு அதே தான் ஃபாலோ பண்ணீங்க. பெட் காஃபி போட்டு கொடுக்க சொன்னீங்க. அந்த பொண்ணு பெட் காஃபி போட்டு கொடுத்துச்சு. அதே தான் உங்களுக்கு வந்து புதுசா எதுவுமே இல்ல. இது எப்படின்னாக்கா என்ன சொல்றது, வேற இதுல இருந்து டப்பிங் பண்ற மாதிரி ஏதோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது அவ்வளவுதான். எனக்கு திவ்யா வந்து அவங்களுடைய கேரக்டர் நேச்சர் ஆஃப் கேரக்டர் வந்து நாங்க ஒரு தடவை சொன்னா அதை புரிஞ்சுக்க முடியலன்னா என்னால ரிப்பீட் பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு கேரக்டர் தான் இருக்காங்க. ஷி இஸ் நாட் ரெடி டு ரிப்பீட் வாட் ஷி இஸ் சேயிங். நான் ஒரு ஒன்ஸ் தான் சொல்லுவேன், அதை கேட்டு நடந்துக்கிறத நடந்துக்கோங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கிற ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்றாங்க. அது இந்த ஹவுஸுக்கு சரியா வராது. பட் பார்வதி அண்ட் அவங்களுடைய அந்த டீமுக்கு வந்து அந்த ஸ்டைல்ல ஓகே இல்ல. பீயிங் அ மேனேஜர் தான் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஈவன் ஆன் ஃபெயிலியர்ஸ் சொல்றேன் நான். சும்மா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஷீ இஸ் பிளேமிங் அசிஸ்டன்ட் மேனேஜர், எம்ப்ளாயிஸ பிளேம் பண்றது,
இது வந்துட்டு ஒரு ஆஸ் அ மேனேஜர் திவ்யா ஃபெயில்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏங்க உங்களுக்கு எத்தனைதான் வந்து திவ்யா எடுத்துக்க முடியும்? உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஈவினிங் அந்த கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க திவ்யா. யாரும் வந்து கெஸ்டோட ரூமுக்கு தேவையில்லாம போக கூடாது, கெஸ்ட் கூப்பிடாம உள்ளேயே போக கூடாதுன்னு சொல்லியாச்சு. உங்களை யார் நைட்டு போய் நான் பெட்ஷீட் மட்டும் எடுத்துக்க போறேன்னு யார் போக சொன்னா? சுபிக்ஷா போனாங்க. யார் போக சொன்னா? பார்வதி. ஓகே உங்களுக்கு ஓகே பெட்ஷீட் எடுக்கணும்னா போய் எடுத்துக்கோங்கன்னு நாங்க பார்வதி. ம் ம் சோ உங்களுக்கு பார்வதியும் கேம் ஆடுறாங்க. பார்வதி கேம் ஆடுறதுனாலதான் வந்து திவ்யா அவ்வளவு ரூட் ஆனதுங்கிறத பேச்சு வருது. இல்லைன்னா அது வாய்ப்பு இல்ல. பட் பார்வதி இல்ல சமாளிக்க பீயிங் முடியல. ரூட் பார்வதி என்ன வந்துட்டு பண்றாங்கன்னா, இல்ல ஹரிஷ், பீயிங் ரூட் வந்துட்டு இட் won't ஒர்க் டு கெட் ஒர்க் டன்ன்றது தான் வந்துட்டு நான் சொல்ல வரேன். நான் உனக்கு ஒரு வேலை ஆகணும்னாக்கா என்ன சொல்றது, வேலை சொல்லலாமே தவிர இந்த கமாண்டிங்கோ இல்ல ரூடாவோ பண்ணினாக்கா எல்லாம் வேலைக்கு ஆகாது. கமாண்டிங்கா ரூடானா நீங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்க. உங்க ஸ்டாஃப் ஒருத்தர் தப்பு பண்றா அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டாஃப் மேல ஆக்ஷன் எடுக்கத்தான் செய்வீங்க. ஆக்ஷன் எடுக்காம இந்த ஒரு தடவை விட்டுறலாம், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்னு சொல்லுவீங்களா? தட் இஸ் வாட் ஷி இஸ் டூயிங். அவங்க இல்ல தப்பு பண்றாங்க அப்படின்னா இஃப் தப்பு பண்றீங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அது ஓகே அவங்களுடைய ஓகே ஸ்டைல்ல சொல்றாங்க. என்னோட ஸ்டைல் நான் சொல்றேன்னு சொல்றாங்க. அண்ட் இல்ல ஏற்கனவே அப்படித்தான். சொல்லியாச்சு. இப்போ யூஆர் டாக்கிங் அபவுட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஐ அம் டாக்கிங் அபவுட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்ட் எனக்கு தான். தெரிஞ்சு அவங்க ஏற்கனவே வந்துட்டு சொல்லிட்டாங்க, திவ்யா இஸ் நாட் குட். கெஸ்ட் கூப்பிடாம அந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்லியாச்சு. வார்னிங் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. அவங்க கெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே அந்த வார்னிங் கொடுத்துட்டாங்க. கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, கெஸ்ட் கூப்பிடாம அந்த பெல் சவுண்ட் கேட்காம யாரும் உள்ள போக கூடாது அப்படின்னு. அதை மீறியும் நான் வந்து பெட்ஷீட் எடுக்க உள்ள போறேன், அவங்களுக்கு ஏதாவது தேவையான்னு கேட்கறதுக்கு நான் உள்ள போறேன், அவங்க வந்து ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறாங்களான்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா 5-6 முறை தொடர்ச்சியா மிட் நைட்ல உள்ள போய் அந்த கெஸ்ட போய் டிஸ்டர்ப் பண்றது, அது யூஸ்வலா வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மேலதான் தவறா போட முடியும். அந்த இடத்துல அவங்க வந்து மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 பேர் தான் பதில் சொல்லணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மேனேஜர் கேள்வி கேட்கிறாங்க, நான் சொல்லியும் நீங்க ஏன் உள்ள போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யார்ட்டையும் பதில் இல்ல. ஸோ அப்போ நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிவாங்க, குளிக்கலாம் வேணாம், நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல எல்லாம் ரெடி ஆகி அசம்பிள் ஆகணும், அதுதான் நான் போடுற ஆர்டர் அப்படிங்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது யாராலையும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில இருக்காங்க. 5 நிமிஷத்துலாம் வர முடியாது. நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆகிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க அது கூட பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்து அங்க பிரச்சனை ஆகுது. அதனாலதான் வந்து இந்த மேனேஜரை மாத்தணுங்கிற ஒரு ஒரு டாபிக் அங்க வருது. கண்டிப்பா. அடுத்தது வந்துட்டு சபரி பேசிட்டு இருக்கும் போது உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு ஒரு பெல்ட் ஷாட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. சபரி பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஆட்டிடியூட் வாஸ் ரியலி வஸ்ட். திவ்யாவோடது நான் சொல்றேன். நான் தலையை இப்படி சொரியுறது, பட்டன் போடுறது, ட்ரெஸ் இது பண்றது, இப்படி பண்றது, திஸ் இஸ் நாட் த வே ஆஃப் ரெஸ்பாண்டிங். இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப இப்ப நம்ம நேத்து பிரஜனுக்கு சொன்னதுதான். சோ இப்ப இந்த வைல்ட் கார்டுன்னு வந்துட்டு இவங்க வந்து நுழைஞ்சவங்க இருக்கிற என்ன சொல்றது, டிக்னிட்டி பேசுறாங்க, டெக்கோரம் பேசுறாங்க, ஆனா உனக்கே இல்லையேன்றதுதான் வந்துட்டு இங்க கேள்விக்குறியா டிக்னிட்டி, இருக்கு. டெக்கோரம் அந்த 2 வார்த்தையை வந்து திவ்யா கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த 2 வார்த்தையை ஓயாம யூஸ் பண்றான். இல்ல, யூ டோன்ட் ஹேவ் தட்ன்றதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ someone is addressing, இப்ப சொல்றாங்க she has done that, she hasn't done that அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் உன்னை பத்தி சொல்லிட்டு இருக்காங்கன்னா உனக்கு அதை கேட்க விருப்பம் இல்லைனாலும் ஜஸ்ட் இப்படி கீழே குனிஞ்சி வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு இது பிடிக்கல அப்படின்னுட்டு அந்த முகத்துக்கு நேரா இது பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலா இட் வோன்ட் ஒர்க். நீ அந்த மேனேஜர் போஸ்டிங்ல இருந்தாலும் சரி, இப்போ பிக் பாஸ் கண்டஸ்டன்டா வந்திருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே இட் வோன்ட் ஒர்க். இது வந்துட்டு ரொம்ப இது அரகன்ட்ன்றது தான். ரூடெல்லாம் நான் விட்டுட்டேன். நானு திஸ் இஸ் அரகண்ட் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நானு டிக்னிட்டி, டெக்கோரம் அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு திவாகர் சொல்ற அந்த தகுதி தராதரம் தான். அவர் தமிழ்ல சொல்றாரு, நீ இங்கிலீஷ்ல சொல்ற. அத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பாலிஷா சொல்றாங்க. அது வேணாம், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே நாட் ஓன்லி திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதுதான் இவ திவாகர் சொன்ன வார்த்தைய வேற விதமா சொல்றாங்களே தவிர அதெல்லாம் வந்துட்டு தப்புன்னுட்டு சுட்டி காட்டியிருக்காங்க. ஏன் சுட்டி காட்டுறீங்க? இப்ப இன்னொரு விஷயம், பிபி என்ன பண்றாரு, விக்ரமோட வெசல் வாஷிங்க வந்துட்டு திவ்யா கொடுக்குறாரு. எதனால என்ன சொல்றது, பிக் பாஸே வந்துட்டு இதுல டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு அப்படின்றத காட்டுது. ஒரு இடத்துல வந்துட்டு சொல்றாங்க திவ்யா, என்ன பேச விடுங்க பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிக் பாஸ் வாய்ஸ் வருது, திவ்யா போய் உட்காருங்க அப்படின்னுட்டாரு.
என்ன இருக்கு அப்போ யூ லூசிங் எவ்ரிதிங் அப்படின்றது தான் அந்த இடத்துல சொல்ல தோணுது. இப்போ அதுக்கு என்ன சொல்றது, ஜீரோ அக்செப்டன்சி இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்றப்போ என்ன சொல்றது, அது அந்த சாக்கிங் பண்றப்போ வந்துட்டு ஷி இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட். அப்போ ஜீரோ அக்செப்டன்சி இருக்கு. அப்போ நீங்க எப்படி நீங்க பார்வதியை வந்துட்டு ஒரு பார்வதியை பத்தி நீங்க கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல அப்படின்றது தான் நான் சொல்றேன். பார்வதி 2.0 சொல்றேன் நான். பார்வதி 2.0 தான். அவ்வளவுதான் பட் அது என்னன்னா பார்வதி vs பார்வதி 2.0 கொண்டு போனா பெட்டரா இருக்கும். அதுதான் நடக்குதுங்க. நீங்க எல்லார்கிட்டையும் நீங்க ரூடாவும் அரகண்டாவும் நடந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். எல்லார்கிட்டையும் அந்த அந்த கேரக்டர் நீங்க காட்டணுங்கிற அவசியம் இல்லை. பார்வதி கிட்ட காட்டினா பார்வதி ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் பார்வதி மேல பார்வதி மேல ஒரு கோபம் இருக்கு. பார்வதி எதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருமே வந்து சொல்றாங்க பார்வதி நாங்க சொன்னா எதுவும் கேட்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த 30 நாள்ல இன்னைக்குதான் வந்து நான் பாக்குறேன் பார்வதி அவ்வளவு சைலண்டா அவ்வளவு அமைதியா பொறுமையா இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு திவ்யாவோட கேப்டன்சியும் திவ்யா அவங்க காட்டிட்டு இருக்கிற மேனரிசம் தான் காரணம். பட் என்ன நீங்க அதே கேப்டன்சி அந்த அந்த ரூட் டாக்கும் அந்த மேனரிசமும் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட காட்டும் போது அது உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் போய் முடியும். ஓகே, இல்ல திஸ் இஸ் ஃபைன். நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் ஒவ்வொரு நாமினேஷன்ல ஆகட்டும், ஒவ்வொரு யார் ஃபர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றதுல ஆகட்டும், எல்லாத்துலயும் திவ்யா ஐ மீன் பார்வதி பார்வதி பார்வதின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் பார்வதி பேரை மறந்துட்டாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஆமா, கமருதீன் டாப் 2ல இருக்காரு, வினோத் டாப்ல இருக்காரு, பார்வதி தாமட்டும் கீழே வரல, திவாகரையும் சேர்த்து கீழே எடுத்திருக்காங்க. திவாகர் 6வது இடத்துல இருக்காரு அன்அபிஷியல்ல. அபிஷியல்ல வந்து இன்னும் டவுன்ல கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, இல்ல வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் அங்க பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள சொல்றேன் நானு, பார்வதியை வந்துட்டு ஃபர்ஸ்ட்னு இப்ப யாரும் இது பண்ணல. பார்வதியை விட திவ்யா ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியில மக்கள் எப்படி அந்த கேமை பாக்குறாங்கன்னு தெரியாது. வெளியில இருந்து உள்ள போனவங்களுக்கு ஓரளவு தெரியும் மக்கள் இப்படித்தான் கேமை பாக்குறாங்கன்னு. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏத்தபடி இவங்க கேம் ஆடுறாங்க. அது வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து சொகுசா நான் பண்றதான் கரெக்ட்னு பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நீங்க பண்ணது தப்புன்னு ஒருத்தர் வெளியில இருந்து உள்ள வந்து சொல்லும் போது அது தப்பாதான் தெரியும். இல்ல ஹரேஷ், நான் என்ன சொல்றேன்னா இது நாள் வரைக்கும் பார்வதி என்ன செய்துட்டு இருந்தாங்களோ அதையே தான் இவங்க வந்து செய்துட்டு இருக்காங்க. போட்ட அந்த பிளான்ல குரூப்பிசம் கம்ப்ளீட்டா ஓபன் அப் ஆயிடுச்சு. இவங்க இந்த 3 குரூப் உள்ள இருக்குங்கிறத வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எது 3 குரூப் சொல்லு பாக்கலாம். ஒன்னு கனியன்கோ, இன்னொன்னு சுபிக்ஷா வியானா அந்த குரூப், 3வது பார்வதி திவாகர் கமருதீன். ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 குரூப்ல எந்த குரூப் உடைக்கணுங்கிறதா இப்ப இந்த வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸோட என்ட்ரில உள்ள போனவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். இதுல எந்த குரூப் உடைக்க போறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா இவங்க போட்ட அந்த டிராமால எனக்கு தெரிஞ்சு திவாகர் வாண்டடா போய் சிக்கிக்கிட்டாரு. அவருக்கு விரிச்ச வலைய கிடையாது, பார்வதிக்கு விரிச்ச வளையாது இல்ல, வாண்டடா போய் இதுல சிக்கிக்கிட்டாரு. ஓகே ஓகே. ஆனா பிரியங்கா வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ பார்வதி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க யாரும் அதை செய்யலன்னு சொல்லி முடிச்சாங்க. என்ன பொறுத்தவரை பிரியங்கா பார்வதி ஹேண்டில் பண்ற விதம் எனக்கு ஓகேவா படல. மஞ்சரி ஹேண்டில் பண்ற விதம் ஓகேன்னு பாக்குறேன் நான். ஓகே, மஞ்சரி வந்து சில அதாவது பார்வதி மஞ்சரி கிட்ட கண்டென்ட் கேட்கறாங்க, வெளியில எங்களை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறப்போ மஞ்சரி ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க எங்க கிட்ட கேட்பீங்க, அப்புறம் பின்னாடி போய் அதையே நீங்க கண்டென்ட் ஆக்கி பேசுவீங்க, நாங்க ஏன் இதை உங்ககிட்ட சொல்லணும் கேக்குறாங்க. திவ்யா கிட்ட அவங்க திவ்யா வந்த அன்னைக்கு திவ்யா கிட்ட பொறுமையா உட்காந்து வெளியில எங்களை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்னு கண்டென்ட் கேட்டுட்டு அடுத்த நாள் காலையில திவ்யா ரொம்ப அரகன், திவ்யா திவ்யா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு தேவையான கண்டென்ட் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க எப்படி போனா எனக்கு என்ன, நான் என்னோட கேம நான் சேஃபா ஆடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, நீ அந்த கோணத்துல பாக்குற. நான் எப்படி பாக்குறேன்னா, திவ்யா வந்த உடனே வந்துட்டு அந்த இது ஏதோ அந்த நோட் பேட் எல்லாம் கொடுத்துட்டு பண்ணாங்க இல்லையா, இப்ப அந்த இதுல அது இவங்க சாண்ட்ரா பிரஜன் பண்ணாங்களா, இப்ப அதுல வந்துட்டு அவங்க அதை கிழிச்சு போட்டாங்க இல்லையா. சாண்ட்ரா வாங்கிட்டு அந்த பேப்பரை பார்வதி தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது, பார்வதி கிழிச்சு போட்ட உடனே ஷி வாஸ் ஷாக்டு.
ஓ அப்ப நம்மளுக்கு வந்துட்டு வெளியில நெகட்டிவா இருக்கு. சோ அப்ப என்ன ஆகுது, ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டு எல்லாரையும் இது பண்றாங்க உண்மையிலேயே எப்படி என்ன நடக்குதுன்னு. சரி இந்த குரூப் ஓகே, இப்ப வந்துட்டு 3 கெஸ்ட் வந்திருக்காங்க, இவங்க கிட்ட கேட்டா ஓரளவுக்கு மேட்ரு தெரியும் அப்படின்றது. அது பார்வதி எப்படின்னா கம்ருதீன் எப்படியோ அந்த மாதிரி தான் ஒரு வகையில பார்வதியும். கமருதீனுடைய கேரக்டர் டிஃப்ரெண்ட். கமருதீன் வந்து அவருக்கு ஓப்பனா பேச தெரியல. அவரு கோவத்தை வெளிக்காட்டுறாரு, பட் வந்து ரொம்ப ஓப்பனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அவரால் பேச முடியல. ஏன்னா நம்ம யார்ட்டையாவது ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அது ப்ராப்ளம் ஆயிடுமோன்னு ஒரு ஒரு தயக்கம் இருக்கு. ரெண்டாவது அந்த தயக்கத்தையும் தாண்டி கோபமும் வருது அவருக்கு. அதனால அடுத்தது என்னன்னா, நீங்க வந்து கமருதீன் கிட்ட இப்போ துஷார் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அந்த விஷயத்த காலையில இவர் கமருதீன் மறந்துடுவார். ஓகே. துஷார் மறுபடியும் போய் ரிமைண்ட் பண்ணணும் காலையில அவருக்கு. நான் அதை சொன்னேன், நைட் சொன்னேனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கணும். அப்பதான் கமருதீனுக்கு அது ஞாபகம். புரியுது. இதுதான் 28 டேஸா கமருதீன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து பார்வதி என்ன பண்றாங்க அப்படின்னா திவாகரோட சேர்ந்தாங்க. திவாகருடைய கேம் பிளான் என்னன்னு பார்த்தாங்க. திவாகருடைய கேம் பிளான் என்னன்னு பார்த்துட்டு திவாகருக்கு அகேன்ஸ்டாவே போய் ஆடினாங்க. கமருதனோட போய் சேர்ந்தாங்க. கமருதனுடைய கேம் பிளான் என்னன்னு பார்த்தாங்க. கமருதனுக்கு அகேன்ஸ்டாவே ஆடினாங்க. அது மட்டும் இல்ல, கமருதனை வந்து நம்ம பொம்பளை பொறுக்கிங்கிற ரேஞ்சுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இப்போ திவ்யா வந்தவுடன் திவ்யா கிட்ட வெளியில என்ன நடக்குது, என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டாங்க. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில திவ்யா இப்படி சொல்றாங்க. திவ்யா அவங்க சொல்லவே கிடையாது, இந்த சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லவே இல்லை. ஆனா திவ்யா அதெல்லாம் சொல்றாங்க, நம்மளெல்லாம் பார்க்கறதுக்கு பொறுக்கி மாதிரி இருக்குங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் அவங்க பில்டப் பண்றாங்க. பார்வதி திவ்யா அந்த விஷயத்த சொல்லவே கிடையாது. அவங்க ரொம்ப ஓப்பனாலாம் பேசல. திவ்யா பார்வதியோட கேரக்டர் எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் மேல் டாப்பா சொல்லிட்டாங்க. அது கூட நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு பிரச்சனை சொல்றாரு. நீங்க சொல்ல வேணாம், அவங்களே புரிஞ்சுட்டு ஆகட்டும், நம்மளோட கேம் ஆடுவோங்கிற பிரச்சனை. இவங்க சில விஷயத்த சொல்றாங்க, அதை வச்சுக்கிட்டு எல்லா கண்டஸ்டன்ஸையும் அவங்க இப்படிதான் சொல்லிட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்றாங்க, ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாங்கன்னு வியானா ஏத்தி விட்டாங்க. இப்போ வியானா வந்து சுபிக்ஷா கிட்ட இருந்து பார்வதி குரூப்ல போய் ஜாயின் ஆயாச்சு அபிஷியலா. அது இந்த ஓபன் பண்ணி விடுச்சு. பிரஜின், கமருதீன் அண்ட் இவங்க பிரவீன் 3 பேர் சண்டை போட்டதுதான் அந்த குரூப் ஓபன் பண்ணி விட்டுச்சு. அபிஷியலா வியனா போய் அந்த குரூப்ல ஜாயின் ஆயிட்டாங்க. ஏன்னா திவ்யாக்கு அகேன்ஸ்டா வியனா இருக்காங்க. அதனால திவ்யாக்கு அகேன்ஸ்டா யார் இருக்காங்கன்னு பாக்குறப்போ பார்வதி குரூப் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அபிஷியலா. ஸோ உங்களுக்கு வந்து இது பார்வதியோட ஸ்டைல். அவங்க ஒரு விஷயத்த கேட்டாங்க, ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா அதை அடுத்த நாள் அப்படியே அவங்களுக்கு அகேன்ஸ்டாவே மாத்துறது பார்வதியோட ஸ்டைலாவே மாறிட்டு இருக்கு. அது பார்க்கிற ஆடியன்ஸ் ஒரு என்ன சொல்றது, பார்வதி இப்படிதானோ அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய கேரக்டர் இப்படிதானோன்னு ஒரு நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்குது. ஓகே. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இப்ப இந்த 3 பேரை தேவையில்லாம உள்ள நுழைஞ்சிருக்காங்க, 4 பேரோன்றதுதான். நெக்ஸ்ட் ஐல் கம் டு பிரஜன் சாண்ட்ரா குடும்பம் நடத்துறதுக்காக இங்க வந்தாங்களான்றது எனக்கு தெரியல. இப்போ ஷி ஹாஸ் டு பிளே அ கேம், ஹி ஹாஸ் டு பிளே ஹிஸ் கேம், அப்படிதான் வந்துட்டு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இப்போ திவாகர் கிட்ட வந்துட்டு ஏதோ சாண்ட்ரா பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டு பிரஜன் இன்டர்ஃபியரிங், அதுக்கு வந்துட்டு ஏதோ ஆக்ரோஷமா எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஹூ கேவ் யூ தட் ரைட்ஸ் கேக்குறேன். நீ சாண்ட்ராக்கு வந்துட்டு நீ ஹஸ்பண்ட் வேலை பாக்குறனாக்கா அது வீட்டுல பாரு, இங்க வந்து பொதுல பார்க்க தேவையில்லை, இங்க அத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு வந்து பிரஜன் சாண்ட்ரா என்ட்ரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான் மலையாளம் பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னதுதான். லெஸ்பியன் கப்பல்ஸ் உள்ள என்ட்ரு ஆனாங்க, தனித்தனியா கேம் ஆடுங்கன்னு சொல்லி தான் மோகன்லால் லாலிடன் வந்து உள்ள அனுப்பி வச்சாரு அவங்கள. ஆனா உள்ள போய் வந்து 2 பேரும் சேர்ந்து கேம் ஆடினாங்க. நல்லா தான் இருந்தது, 2 பேரும் சேர்ந்து ஆடின கேம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே ஃபார்மேட் தான் வந்து இப்போ தமிழ்லயும் பிக் பாஸ்ல ஃபாலோ பண்றாங்க. பட் அங்க லெஸ்பியன் கப்பல்னா இங்க வந்து கப்பல் அனுப்பிச்சிருக்காங்க, மேரிட் கப்பல் 2 பேர் அனுப்பியிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இவங்க தனித்தனியா கேம் ஆட மாட்டாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், தனித்தனியா கேம் ஆட மாட்டாங்க. மலையாளம் பிக் பாஸ் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் தமிழ் பிக் பாஸ்லயும் ஃபாலோ பண்ணுவாங்க. தனித்தனியா கேம் ஆட நீங்க பார்த்ததான் ஆகணும். அதுதான் கண்டென்ட், அதுதான் பிக் பாஸோட கண்டென்ட். ஷோ மலையாளத்தை ஃபாலோ பண்ணி தான் தமிழ்ல நாங்க நடத்துவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ மலையாளத்துல என்ன நடக்குதோ தமிழ்லயும் அதான் நடக்கும். மலையாளத்துல வந்து நீங்க தனித்தனியா ஆட மாட்டோம், சேர்ந்துதான் ஆடுவோம், அந்த கப்பல்ஸ் எப்படி முடிவு பண்ணி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இவங்க பண்ணுவாங்க. இப்போ சீக்ரெட் டாஸ்க்கு நீங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டை வந்து அவங்களுடைய வேலை இழக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராக்கு ஒரு இதை கொடுக்குறாரு, ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு பிக் பாஸ். அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற ஆள், இந்த டாஸ்க்கை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற ஆளு பிரஜன் தான். ஏன்னா வேற யாரையும் போய் அவங்களால அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ அப்போ பிரஜன் கிட்ட போறாங்க. பிரஜன் இதை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ
இப்ப இப்ப இவங்க வந்துட்டு இவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு போறாங்க, அவரு வந்துட்டு அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு போறாங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேரா வந்து தான் இது யாருமே விளையாடணும். கம்ஃபர்ட் ஜோன் இல்லாம இருக்கா பிக் பாஸ் வீட்ல? எல்லாரும் அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள தான் இருக்காங்க. பார்வதி அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்காங்க, ஒரு ஹரிஷ், குரூப் அது வச்சுக்கிட்டு. ஃபைன் ஹரிஷ். நீ புரிஞ்சுக்கல பாரு. அது ஃபைன். இப்ப பார்வதி தனியா இருக்காங்க. துஷார் வந்துட்டு அரோரா கூட, அரோரா வேற, துஷார் வேற. பட் அது வந்துட்டு அவங்க கம்ஃபர்ட் ஜோன் பண்ணிக்கினாங்க இங்க வந்து. பட் நீங்க 2 பேரும் வந்து உங்களும் கம்ஃபர்ட் ஜோன் பண்ணாக்க அப்ப இங்க என்ன விளையாட போறீங்க? அதுதாங்க அது உங்க கேம் பிளே. வீட்லயே விளையாட இல்ல வேண்டியது தானே? அதுதான் கேம் பிளே, அதுதான் கேம் பிளே. ஐ மலையாளத்துல கான்ட் இது எப்படி அக்செப்ட். சமாளிச்சாங்கன்னு பார்க்கணும். அந்த சமாளிக்கிற திறமை தமிழ்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு இப்ப தேவை. நான் என்ன சொல்றேன், உன் கூட திவ்யா வந்தாங்க, அப்ப திவ்யாவை கூப்பிட வேண்டியது தானே? எங்க இப்போ திவ்யாவும் இவரும் வந்தாங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது. ம். நம்ம பாடிட்டே அமித். இருந்தவர் அமித், அவரும் திவ்யாவும் தான் உள்ள வந்தாங்க. ம். அமித் வந்து பாடிக்கிட்டே தான் இருக்க போறேங்கிறாரு. இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்கான பொறுப்பாளராக போட்டு வச்சிருக்காங்க. அவரை மறுபடியும் உட்காந்து பாடத்தான் போறாரு எப்படியும். அதனாலதான் என்டர்டைன்மெண்ட் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதை ஓகே. தாண்டி அவர் எதுவும் கண்டக்ட் பண்ற மாதிரி சண்டை நடக்குதுன்னா சண்டை நடக்குதுன்னு விடுங்க. நீங்க அதுல போய் ஏன் சண்டை போற, எதுக்கு சண்டை போறேன்னு எதுக்கு அமித் போய் எதுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு எனக்கு புரியல. இருக்கிற அதாவது கண்டென்ட் கொடுக்க நினைக்கிறாங்கன்னா சபையை கண்டென்ட் பிளாக்கரா இருக்காரு. இவரும் அதுக்கு மேல இருக்காரு அமித். எனக்கு புரியல எதுக்கு வைல்ட் கார்டு சபரிக்கு பதில் இவரு சப்ஸ்டிடியூட் வந்திருக்காரு புரியல. கண்டென்ட் பிளாக் ரெண்டாவது பண்றதுக்கு. நீங்க மலையாளத்துல வந்து இந்த மாதிரி லெஸ்பியன் கப்பல் உள்ள போனப்போ அந்த லெஸ்பியன் கப்பலை சமாளிக்கிறதுக்கான திறன் இருந்தது அங்க உள்ள. அவங்க சேர்ந்து கேம் ஆடும் போது அவங்க இப்படிதான் டாக்கிள் பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணி எல்லா கண்டஸ்டன்டும் அதுக்கேற்றபடி கேம் ஆடினாங்க. அதே மாதிரி அந்த டாக்கிள் பண்ற திறன் இங்க இருக்க தமிழ் கண்டஸ்டன்ஸுக்கு தேவை. அதுதான் வந்து பிக் பாஸ் ஷோவை இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். ஏன்னா நீங்க ஒரு கண்டென்ட் கொடுக்கல உள்ள. நீங்க வந்து உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க. நீங்க அப்படி பண்ணிட்டு இருந்தா அந்த ஷோ ஓடாது. ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து மலையாளத்துல ஸ்டார்டிங்லேயே அந்த 2 கப்பிள்ஸ் உள்ள வந்தாங்க. இங்க நடுவுல வந்திருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல எனக்கு இது நல்லா இல்லன்றதுதான் நான் சொல்ல வரேன். நான் இந்த கப்பல்ல இப்போ இதை வந்துட்டு இன்னொரு டாக்கிள் விஷயம் பண்ணட்டுமே, இதை நடந்தது. அவங்க டாக்கிள் பண்ணட்டுமே. அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு இதை டாக்கிள் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே. அவங்க இது வரைக்கும் டேலண்ட்னு ஒன்னத்தையும் காட்டல. இன்னைக்குதான் வந்து துஷார் எனக்கு ஆட தெரியுங்கிறாரு, இவர் கமருதீன் எனக்கு இப்பதான் வரைய தெரியும் காட்டுறாரு. இப்பதான் ஒவ்வொருத்தரும் ஒரு டேலண்ட காட்டுறாங்க. இந்த விஷயத்தை அவங்க டாக்கிள் பண்ணட்டும். டாக்கிள் பண்றதுலதான் இருக்கு. இது கேம் இன்னும் ஓகே, நான் என்ன சுவாரஸ்யமா கொண்டு சொல்றேன், போகும். நீங்க கேம் விளையாடுறது வந்துட்டு கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கணும்ன்றதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாறி மாறி பண்ணாம மத்தவங்க கிட்ட விளையாடணும்ன்றதுதான். நீங்க இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு உங்க இல்ல, குழந்தைய குட்டியோட 2 பேரும் இருந்திருக்கலாம். சேர்ந்து இல்ல ஒரு கேம் ஹரிஷ், ஆடுறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு நான் 2 போறேன் பேரும் நானு. சேர்ந்து ஒரு கேம் ஆடுறாங்க. 2 பேரும் இல்ல, சேர்ந்து ஐம் நாட் ஓகே வித் தட். ஐம் 2 நாட் பேரும் ஓகே சேர்ந்து ஒரு வித் கேம் தட். ஆடுறப்போ யார் பண்றது தப்புன்னு 2 பேராலையும் அவங்க 2 பேர்ல யார் தப்பு பண்றாங்கன்னு கண்டஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கட்டும். அது கொஞ்சம் சுவாரஸ்யமா போகட்டும். ஓகே. நீ இது நாள் வரைக்கும் கண்டென்ட்டே கொடுக்கல, இதை வச்சாவது கண்டென்ட் கொடுங்கிறாங்க பிக் பாஸ்ல. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு திவாகர் கிட்ட சண்டை. திவாகரும் வியனாவும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இதையா இருக்கலாம், எதையா இருக்கலாம், யார் பேரும் மென்ஷன் பண்ணாம பேசிட்டு இருக்காங்க. இது என்ன, இது ரொம்ப சில்லித்தனமா ஒரு சில்லறத்தனமா இருந்தது. பிரஜன் போயிட்டு ஆம்பளையா இருந்தா நேர்ல பேசுன்னு சொல்றது ஆகட்டும், தொடப்பம் எடுத்துட்டு போயிட்டு நீட்டி பேசுறதாகட்டும், என்ன பழக்கம் இதெல்லாம் கேக்குறேன் நானு. இது ரியலி வர்ஸ் பிஹேவியர். அவங்க 2 பேரும் ஏதோ பேசுறாங்கப்பா, உன் பேரை யூஸ் பண்ணிருந்தாக்க ஓகே, உன் பேர் யூஸ் பண்ணல, அவங்க பாட்டுன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நீ சம்பந்தமே இல்லாம தொடப்பம், அப்பயே வியானா சொல்றாங்க தொடப்பம் நீட்டுறீங்க, தொடப்பம் அதுன்னுட்டுன்னு. அந்த ஒரு கான்சியஸ்னஸ் கூட இல்லாத நீட்டுறியா? வாண்டடா அவ சொன்னதுக்கு அப்புறமும் வந்துட்டு நீட்டிட்டே இருந்துட்டு அப்புறம் தான் எடுக்கிற நீ. இது என்ன பழக்கம் இதுன்றது தெரியல. ஒன்னும் என்னமோ ஆம்பளையா இருந்தா மூஞ்சிக்கு நேரா பேச சொல்லு, மூஞ்சிக்கு நேரா பேச சொன்னா என் பொம்பளைங்க மூஞ்சிக்கு நேரா பேச மாட்டோமா நாங்க? பார்வதி அதை தானே பண்ணிட்டு இருக்கா, மூஞ்சிக்கு நேரா தானே கத்திட்டு இருக்கா. இவ என்னது ஆம்பளைன்னுட்டுன்னு உட்காந்து எஃப்ஜே ஒரு பக்கம் பேசுறான், ஆம்பளையா இருந்தாக்கா அப்படின்னு. இது பிரஜன் ஒரு பக்கம், பிரஜன் தான் நிறைய யூஸ் பண்றதே அந்த வார்த்தையை, ஆம்பளையா இருந்தா. என்ன கொம்பு முளைச்சிருக்கு உங்களுக்குன்னு கேக்குறேன் நானு. அங்க வந்திருக்கிறது கண்டஸ்டன்ட்டுங்க தான். இதுல ஆம்பளை பொம்பளை பேதம் எதுக்கு? இப்ப எல்லா ஜாதியில இருந்து கொண்டு வந்தாச்சு, இப்ப திரும்ப மறுபடியும் எதுக்கு ஆண் பெண் என்ற பேதம் எல்லாம் கொண்டு வருது? என்ன டாபிக் அப்படின்னா அவங்க பேசிட்டு இருந்தது காலையில் நடந்த சண்டையை பற்றி. ஓகே. காலையில இவங்க 3 பேருக்கு தான் சண்டை வந்தது. யாருக்கு? பிரஜினுக்கும் கமருதனுக்கும் இவருக்கும் பிரவீனுக்கும். இவங்க 3 பேருக்குள்ளதான் சண்டை நடந்தது. அவங்க 3 பேரை அதை வந்து ஒரு டாஸ்கா என்ன சொல்லணும், ஒரு பிராங்கா பண்ணுவோம்னு பண்ணாங்க. அதுல நான் மறுபடியும் சொல்றேன், திவாகர் வாண்டடா போய் சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தேவையில்லாத வேலை. அவங்க சண்டை போடுறாங்கன்னா சண்டை போடுறாங்க, நான் சனிக்கிழமை நான் அதை பேசிக்கிறேன்னு விட்டுறணும். இவங்க சண்டை போடுறத பத்தி உங்களுக்கு என்ன டிஸ்கஷன் தேவை? அவங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு திவாகருக்கு தெரியாது.
எதுக்கு தேவையில்லாத கண்டென்ட் இவர் போய் கொடுக்கணும்? அதுக்கு நீ தொடப்பம் கண்டென்ட் எடுத்துட்டு கொடுக்கறவங்க வந்துருவியா? கேட்டதான் செய்வாங்க. தொடப்பம் எடுத்துட்டு வந்து பேசுவியா நீ? தொடப்பம் எடுக்கிறது தப்புங்க. தொடப்பம் எடுக்கிறது தப்பு. சில வார்த்தைகள் மட்டும்தான் நான் பிரசன்ட் பேசுறேன். பயன்படுத்துற நீ அதுவும் கண்டென்ட் தப்பு. நீ வந்துட்டு அதை கேளு. எப்படி நீ பேசுற, உனக்கு எதுவுமே தெரியாம எப்படி பேசுறன்னுட்டு நீ அதை கேளு. அது நான் தப்புன்னு சொல்லல. பட் தொடப்பம் எடுத்துட்டு வந்து நீட்டுனாக்கா என்னன்னு இப்போ பொதுவா வீட்லயே சொல்லுவாங்க, தொடப்பம் இப்படி தூக்கி அந்த உயர்த்தியே பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற எதனா சாதாரணமா பேசுறப்ப கூட. அப்படி இருக்கும்போது இது என்ன பழக்கம் இதுன்றது எனக்கு தெரியல. அப்ப என்ன, ஒரு ஆளை பார்த்து நீ தொடப்பம் நீட்டி பேசுறேன்னா என்ன அர்த்தம்? இப்போ எஃப்ஜே நான் வெட்டிடுவேன்னு சொன்னதுக்கும் இப்ப இவர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ஒன்னும் பெருசா வித்தியாசம். வெட்டிடுவேன்னு சொல்றது உங்களுக்கு வந்து அது வயலன்ஸ். இது வயலன்ஸ்ல வராது. இது வயலன்ஸ். இது வந்து அவர் எதுக்கு தொடப்பத்தை கையில வச்சுட்டு இருந்தாருன்னு எனக்கு இன்னும் புரியல. பட் வந்து தொடப்பத்தை காட்டி பேசினது வந்து தப்பு. பட் திவாகருக்கு நீங்க திவாகர் தேவையில்லாத என்ன சொல்றது கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவங்க 3 பேர் சண்டை போடுறாங்கன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க ஏன் அதை போய் வியானாட்ட டிஸ்கஸ் பண்ணணும்? உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு அது ஒண்ணுமே இல்ல. அவங்க போடுற சண்டை உங்களுக்கு பிடிக்கலையா? சனிக்கிழமை விஜய் சேவி வரா நான் சொல்றேன்னு சொல்றீங்கல்ல, போய் சொல்லுங்க. அப்ப தெரியும் அந்த பிளான். இல்ல நீ சொல்ற ஹரேஷ், இப்ப அங்க இருக்கிறது ஒரு 20 பேரு. 20 பேர் வேற என்ன பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கற நீ? வெளி உலகம் தெரியாது உங்களுக்கு. திவ்யா காலையிலேயே சொன்னதான், நேற்று காலையிலேயே சொன்னாங்க, சண்டை போடுறது 3 பேரு. அவங்க 3 பேருக்கு தான் எதுக்கு சண்டை போடுறாங்கிறதே தெரியும். ஆளாளுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசி இந்த பிரச்சனை என்ன பெருசாக்காதீங்க. சொசைட்டில இப்ப வந்துட்டு என்ன சொல்றது, திவ்யா பத்தி தப்பா கமெண்ட் பண்ணாக்க ஏன் பண்றீங்கன்னு கேட்க முடியாது. பேசுவாங்க தான். ஒரு ரீசன் இருக்கணுங்க. ரீசனே இல்லாம எப்படி நீங்க பேசுவீங்க? அதுதான் மனுஷன். நீங்க இப்போ ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டுல நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஏதாவது பேசியிருப்போம், நம்ம ஏதாவது தப்பா பேசியிருப்போம், அதனால அவங்க தப்பா கமெண்ட் பண்ணலாம். நம்ம ஒண்ணுமே பண்ணாம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தப்பா பேச மாட்டாங்க. நம்ம ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு குப்பையாவது பக்கத்து வீட்டுக்கு தள்ளி விட்டுருப்போம், அதனால தப்பா பேசிருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ திவாகர் வந்து தேவையில்லாத கண்டென்ட் கொடுக்கறது என்ன பொறுத்தவரை தப்புன்னு நான். அதுதான் இப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு குப்பைய தள்ளி விட்டுருக்காங்க அந்த 3 பேரு. அத பத்தி பக்கத்து வீட்டுக்காரன்ற முறையிலயோ இல்ல ஒரே வீட்டுல இருக்கிறவரோ திவாகர் பேசுறாரு, இதுல தப்பு கிடையாது. இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பத்தி பேசினாக்க நான் போய் நேரடியா சண்டை போடுவேன். ஓகேவா? எப்படி என்ன பேசுவேன்? நான் சொல்றது முதல்ல கணக்க போட்டுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்கு நீங்க குப்பையை தள்ளி விட்டா அவங்க பேசுவாங்க. ஓகேங்களா? சண்டை போடுறது இங்க, சண்டை போடுறது இவங்க 3 பேரு. அதுல என்ன பாதிப்பு? திவாகர் பேசுவோம்ப்பா. திவாகர் பாதிக்கப்பட்டாரா? நான் ஒரு நிமிஷம் கேக்குறேன். இப்ப கம்ருதீன் வந்துட்டு பிரவீன் அடிச்சது இப்ப அது பிராங்க்னே விட்டுடு, சீரியஸா அடிச்சிருக்காருன்னா நியாயம் பேச மாட்டியா? எப்படி வந்துட்டு கம்ருதீன் அடிக்கலாம் நியாயம் பேச மாட்டியா? கம்ருதீன் போய் திவாகர்ட்ட சொன்னாரா என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு போய் சொன்னாரா? கண்ணெதிரில பாக்குறது ஹரிஷ். என்ன ஹரிஷ் பேசுற? கண்ணெதிரில எத்தனையோ சம்பவம் நடந்துச்சு. ஒண்ணும் இல்ல, திவாகர் வந்து சென்னையில இருக்காரு. சென்னையில வந்து இங்க நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. உடனே போய் கூப்பிட்டு தூக்கி இப்ப ஆக்சிடென்ட் ஸ்டாப் பண்ணுவாரா? இப்ப நீ சொல்றது அதுதான். ஆக்சிடென்ட் நடக்குது அந்த இடத்துல, இப்ப யாரா இருந்தாலும் ஒரு போனை எடுத்துட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர வைக்கிறது. யார் கூப்பிடுற ஆம்புலன்ஸ்? யார் கூப்பிடுற ஆம்புலன்ஸ்? எத்தனை பேர் லைவ் போடுறாங்க, எத்தனை பேர் Facebookல, இன்ஸ்டால? உண்மைதான், அது உண்மை. யாரு இன்னைக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறா? இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது நான் வந்து நான் தேவையில்லாத விஷயத்த தலையிடுங்க, நான் வந்து அவங்க சண்டை போடுறது நான் கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. அவங்க சண்டை போடுறாங்க, அவங்க பிரச்சனை. அது நான் அடுத்தவங்க வீட்டுல சண்டை நடக்குது, அதுல நான் போய் பஞ்சாயத்து பண்றேன்னு போனா அந்த இது உங்களுடைய பேர் தான் கிட்டு போகும். அவன் வீட்டு பஞ்சாயத்து அவன் பாத்துக்குவான். நீங்க யார் நம்ம வீட்டுல நடக்கிற சண்டைக்கு நம்ம போக மாட்டோமா? நம்ம வீட்டுல நடக்கிற சண்டைக்கு நம்ம போக மாட்டோமா? நம்ம வீட்டுல நடக்கிற சண்டைக்கு நம்ம போலாம். அடுத்தவங்க வீட்டுல இருக்காங்க பிரச்சனை. இவங்க 3 பேர் சண்டை போடுறாங்கன்னா அவங்க 3 பேருக்குள்ள பிரச்சனை, சண்டை போடுறாங்க. நீங்க யார் அதுல கமெண்ட் பண்றதுக்கு? உங்களுக்கு அந்த பிரச்சனையை பத்தியும் தெரியாது. உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான ரீசன் என்னன்னு தெரியாது. அவங்க சண்டை போடுறாங்களா பிராங்க் பண்றாங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா 3 பேர் சண்டை போடுறாங்க, 3 பேர் வந்து இந்த வீட்டையே ஒரு இதா பண்ணிட்டாங்கன்னு நீங்க கமெண்ட் பண்றீங்கன்னா நீங்க உங்களுடைய என்ன சொல்றது தாட்டை வந்து அடுத்தவங்க மேல திணிக்க பாக்குறீங்க. அதுதான் நடக்குதுங்க. எனக்கு அப்படி தோணல. ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 மந்த் வந்துட்டு இவங்க 20 பேர் முகத்தை மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த 18 பேர் அதுதாங்க பண்ணிட்டு இருக்காரு திவாகர். தான் சொல்றதுதான் சரி, தான் பண்றதுதான் கரெக்ட். அடுத்தவங்க பேசினாலே அது தப்பு. அடுத்தவங்க பேசுறத கேட்கவே மாட்டேன். அடுத்தவங்க தான் பண்ற தப்ப சுட்டி காட்டாங்க, போப்பா நீ தப்புதான், நீ இப்படிதான் பேச, ஒருதலை பட்சமா தான் பேசணும், அது வாட்டி எந்திரிச்சு போயிடுறது. 30 நாளா திவாகர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. 30வது நாள் பண்றாரு வியனாவோட. வியனா அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா வியனாக்கு வந்து திவாகர் கிட்ட ஏதாவது பேசினா அப்படின்னா
திவாகர் நம்மளையும் தப்பா பேசுவாருங்கிறது புரியும் வியானாக்கு. அதனால வியானா பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல இந்த சண்டை போட்டவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அமைதியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாங்க போட்ட சண்டைக்கு நீங்க எப்படி கமெண்ட் தரலாம், நாங்க என்ன சண்டை போட்டோம்னு உனக்கு தெரியுமா, என்ன காரணத்துக்காக போட்டோம் தெரியுமா, கேள்வி கேட்க தான் செய்வாங்க, சண்டை போட தான் செய்வாங்க. அவங்க சண்டை போடுவாங்கன்னு தெரிஞ்சும் நீ கமெண்ட் பண்ற அப்படின்னா அந்த சண்டையை பேஸ் பண்ணு தைரியமா பேஸ் பண்ண தெரியல உனக்கு சண்டைய. நீ கேமரா பார்த்துட்டு போற, நான் சனிக்கிழமை விஜய் சேதுபதி வரட்டும் நான் பேசுறேன் சார் வருவாங்க நான் பேசுறேன் அங்க பேசிக்கிறேங்கிற, அப்புறம் எதுக்கே இங்க பேசுற, நீ நேரா விஜய் சேதுபதி போய் பேச வேண்டியதானே. அதான விஜய் சேதுபதி லாஸ்ட் வீக் சொன்னாரு, கேமரா 100 கேமரா சுத்தி 100 கேமராவையும் மக்கள் பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு. நான் விஜய் சேதுபதி பேசுறேன் அப்படின்னா நீங்க இங்க ஸ்கேல்ல என்கிட்ட பேசுங்கிறாரு விஜய் சேதுபதி. லாஸ்ட் வீக் அதான் சொன்னார் திவாகர் கூப்பிட்டு, மறுபடியும் அதான் பண்ற அப்படின்னா அப்போ உனக்கு ஃபேஸ் பண்ண தைரியம் இல்ல, அங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்றது தைரியம் கிடையாது திவாகருக்கு. அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இன்டர்வியூஸ் இல்லங்கிறப்போ நீங்க அன்வான்டா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் போய் மூக்க நுழைக்கிற இல்ல. ஆனா 20 பேர் இருக்கிற வீட்டுல ஒரு சண்டை நடக்குதுனாக்க ஏன் நடக்குதுன்னு ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். இப்போ நான் செங்கோட்டையன் விஷயத்தையே இதுக்கு எடுத்துட்டு வரேனே, 6 பேர் போனாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சியை ஒண்ணு சேர்க்கணும்னு போனாங்க, 5 பேர் அமைதியா இருக்காங்க. செங்கோட்டையன் மட்டும் கட்சியை ஒண்ணுணைக்கணும்ன்றாரு, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க செங்கோட்டையன். இப்ப 5 பேர் கேட்கறாங்களா, கட்சியை ஒண்ணுணைக்கணும் தானே சொன்னாங்க, ஏன் வெளியே அனுப்பிச்சிங்க யாரா கேட்கறாங்களா? இல்ல. ஏன்னா 5 பேருக்கு இதுக்கு ஒரு புரிதல் இருக்கு, இவருக்கு அந்த புரிதல் வரல. அதுதான் இங்கேயும் நடக்குது. 19 பேருக்கு ஒரு புரிதல் இருக்கு, இந்த சண்டை எதனால நடக்குதுன்னு எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கு. இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தப்பான ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும், அது கொஞ்சம் எல்லாம் மீறி போயிருக்கும், அதனால சண்டை நடந்திருக்கு ஒரு புரிதல் இருக்கு. அந்த புரிதல் திவாகருக்கு வரல, அது வராது. நீங்க 100 நாள் திவாகர் வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் அந்த புரிதல் வராது. ஏன்னா அவருக்கு கேமும் புரியல, அவருக்கு ஆடவும் தெரியல. அவர் தான் சொல்றதுதான் கரெக்ட், தான் பண்றதுதான் கரெக்ட்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு போறாரு. மத்த எல்லாரும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா இவர் டிஃபரெண்டா நான் இப்படிதான் போவேன்னு போறாரு. அதை யூஸ் பண்ணிக்கிறது யாருன்னா பார்வதி மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்த. ரைட். இப்ப நான் ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த திவாகர் வஸ்ட் ஓகே, பார்வதி வஸ்ட் ஓகே, கம்ருதீன் வஸ்ட் ஓகே, 20 பேருமே வஸ்டாதான் இருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன், எல்லாருமே வஸ்ட் ஓகே. ஆனா வந்திருக்கிற இந்த பிரஜன் ஆகட்டும், சாண்ட்ரா ஆகட்டும், திவ்யா ஆகட்டும், இவங்க 3 பேரு இவங்களே பெட்டர்ன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்காங்க. அமித் நம்ம என்னத்துக்கு வந்தோம் தெரியாம வந்திருக்கு. அமித் அவர் பாடிக்கிட்டே இருக்காரு. நான் இல்ல இதுக்கு எதுக்கு ஒரு லைவ போட்டு क्वेश्चन ஆன்சர் எல்லாம் கேட்க வச்சு நான் இதெல்லாம் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க யாரையும் ஒரு வாரத்துல ஜட்ஜ் பண்ண முடியாது, யாரையும் ஒரு வாரத்துல ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 6 மாசம் டைம் கொடுக்கணும், அந்த பார்ட்டி எப்படி ரூல் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன உடனே ஸ்பீட் பண்ண மாட்டாங்க, ஸ்பீட் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்பீட் எடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 1 வீக்ல ஒருத்தர் ஜட்ஜ் பண்றது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பார்வை தாண்டி ஏதாவது பண்ணணுங்கிறது நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன், அதை பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பட் இன்னொரு 3 நாள் இருக்கு, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண போறாரு. அவரு பொறுமையா போகணும்னு ஏதாவது பிளான்ல இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியல. பிரஜன் சாண்ட்ரா அவங்க எப்படி கேம் ஆட போறாங்கன்னு எனக்கும் தெரியல. இப்பதான் இந்த சீக்ரெட் டாஸ்க் வந்திருக்கு, இந்த சீக்ரெட் டாஸ்க் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணி பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. திவ்யா அவங்க ஸ்டார்டிங்கே நான் ஃபயரா தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு வந்துட்டாங்க. நான் ஆரம்பமே ஸ்பீடா நான் என்னோட வேகத்துக்கு யாரும் ஈடுகட்டி வராங்களோ அவங்களாம் வாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போறாங்க. நீங்க அந்த வேகத்துல போனா எங்க போய் முட்டிட்டு நிப்பீங்கிறதுக்கு இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் திவ்யாவுக்கு இந்த மேனேஜர் போஸ்ட் போனது. நான் வேகமா போறேன், என்னோட ஸ்பீடுக்கு ஈடுகட்டி வாங்க அப்படின்னு சொன்னா ஆக்சிடென்ட் ஆகி தான் நிக்கும் வண்டி. அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இந்த 1 வீக் ஃபர்ஸ்ட் வீக்ல இவங்க என்ன கடன் கொடுக்குறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிரஜன் சாண்ட்ரா வந்த உடனே கமருதீன் அண்ட் பார்வதி கிட்ட உடச்சிட்டாங்க. பார்வதி உங்களை பத்தி தப்பா பேசியிருக்காரு, உங்களை பத்தி தப்பா பேசியிருக்காங்க, சில அன்வான்ட் கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நீங்க பொம்பளை பொறுக்கிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் பேசியிருக்காங்கிறதெல்லாம் ஓப்பனா பேசியிருக்காங்க. அதனாலதான் வந்த வேகத்திலேயே பேசினதுனாலதான் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சண்டையே வந்தது. பட் அதை கமருதீன் விட்டு கொடுத்து போறாரு, அது ஏன் அப்படிங்கிறது புரியல. ஒருவேளை கமருதீன் வெளியில பார்வதி என்னெல்லாம் பேசினாங்கிறதெல்லாம் பார்த்தா அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதெல்லாம் பேசியிருக்காங்க நம்மளை பத்தின்னு. அந்த அளவுக்கு கமருதீனுடைய இமேஜ் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க பார்வதி. திவாகரும் வெளியில வந்தாலும் அவருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு திவாகர் வந்தாருன்னா அவர் வைக்கிற முதல் கம்ப்ளைண்ட், பிக் பாஸ் ஒழுங்கா நடத்த தெரியல பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு, என்னெல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டாங்க பாருங்க, மேனேஜ்மெண்ட் மேலதான் முதல்ல குற்றச்சாட்டை வைப்பார் அவர். கண்டிப்பா பிரவீன் காந்தி அவரே சொல்லியா, அதுதான் எல்லாருக்கும். பிரவீன் காந்தி அவருக்கு இந்த கேம் தெரியலங்க, ஆரம்பத்துல அவருக்கு இந்த கேம் எப்படி பண்ணணுங்கிறது தெரியல.
அவர் இப்பதான் எனக்கு இந்த கேம் எப்படி ஆடணும்னு தெரியுதுங்கிற ஒரு ஐடியால பேசுறாரு. அவரை உள்ள அனுப்பியிருக்கலாம் என்ன கேட்டா. அதுதான் அவரை உள்ள அனுப்பியிருக்கலாம். பட் அவரு போரிங்கா இருக்காருன்றதுதான் வந்துட்டு கான்செப்ட். அவர் வந்துட்டு அரோராவை வந்து லவ் பண்ணலாவா அப்படின்னு கூப்பிடுறது, அந்த கான்டென்ட் ஆல்ரெடி நிறைய இருக்குது அங்க. நிறைய குப்பைகள் அங்க இருக்கு. ஸோ இன்னொரு குப்பை வேண்டான்னு ஃபீல் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி மாயா அங்க அந்த ஹோட்டல் டாஸ்க்கு வரதா இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்த ஒரு விஷயம். மாயா வராங்க மாயா உள்ள வந்து அர்ச்சனா உள்ள அனுப்புவாங்க. அர்ச்சனா இல்ல மாயா வந்திருந்தா என்ன சொல்றது, அது வேற மாதிரி. மாயா வந்து பார்வதிக்கு பார்வதியை விட டபுள் மடங்கு இது அந்த ஆளு. அவங்க வந்து அப்படி ஒரு ரூட் அரங்கன்ட் கொண்ட ஒரு கேரக்டர். இல்ல அது என்ன சொல்றது, ஸ்பாயில் ஆயிடுச்சு கேம், அவ்வளவுதான். மாயாவோடது வந்துட்டு அந்த இதுவே வேற. பட் மாயா உள்ள வந்தாங்கன்னா இந்த கேம் வந்து இன்னும் பெரிய ஸ்பாயில் ஆயிருக்கும், இன்னும் பெருசா ஸ்பாயில் ஆயிருக்கும். ஏன்னா மாயாவுக்கு வந்து இந்த கேம், மாயாவே இந்த கேமை புரிஞ்சுக்காம தான் ஆடினாங்க அவங்களுடைய சீசன்ல. அர்ச்சனா வந்து இந்த கேமை எப்படி ஆடணும் மாயாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க ஆக்ட்ரஸ், அவங்களுக்கும் வந்து இன்னொரு ஆக்ட்ரஸ் வந்து தான் சொல்லி கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி சீசன்ல. தேர்ட் சீசன் ஃபோர்த் சீசன் ரித்விகா வந்தாங்க. ரித்விகா வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல பார்வதிக்கு திவ்யா சொல்லி கொடுக்குறாங்க, இப்படிதான் கேம் ஆடணும், நீ ஆடுற மாதிரி நான் ஆடி காட்டுறேன், உனக்கு எப்படி இருக்கு பாருன்னு காட்டுறாங்க பார்வதிக்கு. பார்வதிக்கு இப்பதான் புரியுது, நம்ம இப்படி ஆடணும், நம்ம அதனால நம்ம வந்து யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு ஒரு ஒரு ஐடியாவுக்கு வராங்க பார்வதி. பட் அந்த ஐடியா கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நீ என்ன சொல்ற, மேன் வியூ, இது உமன் வியூ, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப எனக்கு மேன் வியூன்னு சொல்லல, நான் வந்து 24/7 நான் பாக்குறதுனால நான் சொல்றேன். இல்ல தட்ஸ் வை. ஆனா திவ்யாவை வந்துட்டு இப்ப இதெல்லாம் பண்றப்போ திவ்யாக்கு எமோஷனலா ஹர்ட் ஆகுது. ஆகத்தாங்க செய்யும். நான் தான் சொல்றேன், அந்த வேகத்துல நான் போற வேகத்துக்கு நீங்க ஈடு கொடுத்து வாங்கன்னு ஒருத்தர் கார வேகமா ஓடிட்டு போனா ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும். பார்வதி இப்ப சபரி சொன்னப்ப கூட வந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. தட் இஸ் நோ என்ன சொல்றது, அவங்க கேட்கிற கேள்விகள் தான் நம்ம கேட்க வேண்டியது. டிக்னிட்டி இருக்கா, டெக்கோரம் இருக்கா, இஸ் திஸ் தி டெக்கோரம். அவங்க மத்த வயல்காடு கண்டஸ்டன்ஸ் மாதிரி பொறுமையா போயிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. எடுத்த வேகத்திலே நான் வேகமா போறேன், எனக்கு ஈடு கொடுத்து வாங்கன்னு மற்றவங்க எல்லாரையும் அவங்க வந்து பண்ணது அவங்களே ஆக்சிடென்ட் ஆக வச்சிருச்சு. அவங்களுடைய கார் ஆக்சிடென்ட் ஆக வச்சிருச்சு, வேற வழி கிடையாது. இப்ப அந்த ஆக்சிடென்ட்டை சரி பண்ணி அவங்க எப்படி இந்த வீட்டை கொண்டு போக போறாங்க அப்படிங்கறத மேட்ரு. ஏன்னா அந்த அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவங்க எப்படி மீண்டு வர போறாங்கிறது தான் விஷயம். அதுதான் நம்ம பார்க்கணும். ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு பேசுறதுனால யூஸ் இல்ல. திவ்யா அவங்க அவ்வளவு ஸ்பீடா போறது என்னை பொறுத்தவரை தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பார்வதி கிட்ட நீங்க ஸ்பீடா நான் வந்து இப்படிதான் நடந்துக்குவேன், ரூடா தான் நடந்துக்குவேன், ஆரகண்டா தான் நடந்துக்குவேன்னு சொல்றது ஓகே. ஏன்னா பார்வதி தான் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவுனால. பார்வதி கிட்ட நீங்க அவங்களுடைய இதுலயே பேசுறது, அவங்களுடைய மொழியில பேசுறது, அவங்களுடைய ஆட்டிடியூட்ல பேசுறது தான் கரெக்ட். அதே ஆட்டிடியூட மத்தவங்க கிட்ட காட்டுவேன் அப்படின்னா நீங்க இப்படிதான் இருக்கணும். சோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் நான். இந்த திவ்யா கிட்ட வந்து நீங்க பெட் காஃபி எல்லாருக்கும் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, எனக்கு அதுதான் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன் சௌந்தர்யாவே பண்றப்ப திவ்யா என்ன? சௌந்தர்யா வந்து அவங்களுக்கு வெகுளி. சௌந்தர்யா அதுதான் சொல்றேன், திவ்யா வெகுளி எல்லாம் கிடையாது. திவ்யா வந்து ஒரு கேம் எப்படி ஆடணும்னு தெரியும். அவங்க வந்து யாரு எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட திவ்யா கிட்ட நீங்க பெட் காஃபி போட்டு கொடுங்கன்னு கேக்குறீங்க பாத்தீங்களா எல்லாரும். எனக்கு அதுதான் அது எப்படி பிக் பாஸ் இல்ல இனிஷியலா திவ்யா வராங்கன்றப்பவே வந்துட்டு நான் ரொம்ப இதுவா இருந்தேன், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். திவ்யா she is going to change this game. திவ்யா பண்றதை விட மஞ்சரி பண்ற வேலையில தான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். பார்வதி எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்றாங்க மஞ்சரி. தெரியல, திவ்யாவை விட மஞ்சரி வந்து she is handling better பார்வதியை. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க, இங்க வந்து நடுநிலைங்கிறது எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. 100% கரெக்ட். நான் அதை எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா 2015 சோசா கிட்ட அந்த எலெக்ஷன் சர்வே எடுக்க போகும்போது பேசினது. அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க ஒரு மீடியால ஒர்க் பண்றீங்க, அந்த மீடியாவோட மேனேஜ்மெண்ட் ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு பொறுப்புல ஒரு கட்சிக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, அவங்க அந்த கட்சி சார்பா தான் மீடியா இதை நடத்துவாங்க. நீங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க, அப்புறம் எப்படி நீங்க வந்து நான் நடுநிலைன்னு சொல்ல முடியும்? எப்படி நீங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போட தானே போறீங்க? கண்டிப்பா. அப்ப நீங்க அந்த கட்சியை சேர்ந்த நபரா தானே பார்க்கப்படுவீங்க. அப்புறம் புரியல. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா அந்த வார்த்தைகள் புரிஞ்சுது. நீங்க அதை வந்து மஞ்சரி ரொம்ப ஓப்பனா உடைக்கிறாங்க. எங்கேயுமே நடுநிலைங்கிற வார்த்தையே கிடையாது.
நடுநிலைங்கிறது நீங்களா நினைச்சுக்கிறது அப்படிங்கறத மந்திரி ரொம்ப ஓப்பனா உழைச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, சோ இன்னைக்கு பாப்போம். இன்னைக்கு என்ன சண்டை நடக்க போகுது அப்படின்றத பாப்போம். ஆனா 3 நாளைக்கு ஒரே வந்து நாள் இந்த கெஸ்ட் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆஹ் 3 நாளைக்கு இருப்பாங்கன்னா 3 நாளுக்கு தாங்குமான்னு தெரியல இந்த பிக் தெரியல. பாஸ் ஹவுஸ். கண்டிப்பா அது வெடிஞ்சிடும் அது. சோ அது என்னன்றது இன்னைக்கு அந்த பார்க்கலாம். இன்னைக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். தீபக் தீபக் வந்து திவாகருக்கு அவருடைய இந்த ஆட்டிடியூட வந்து காட்டிட்டார். அதாவது திவாகர் வந்து தான் தான் பெரிய ஆளு, தனக்கு தான் வந்து நடிக்க தெரியும், தான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருந்தவர இது ஒரு நோய், மனநோய்ங்கிறத புரிய வச்சிருக்காரு தீபக். ரொம்ப அழகா புரிய வச்சிருக்காரு. ஓகே, உங்களுக்கு தெரியலன்னா போய் படிச்சுக்கோங்கிறார் திவாகர். இல்ல, he has to realize it. திவாகர் has to realize it. வராதுங்க, திவாகருக்கு வராது. நீங்க வந்து நான் இது வந்து ஒரு டேரக்டர் கூப்பிட்டே பேசினாரு திவாகரை. நம்ம பேசிருக்கோம், இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். ஒரு வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். திவாகர் ஒரு டேரக்டர் கூப்பிட்டே பேசினாரு. மதுரை சேர்ந்த ஒரு டேரக்டர் கூப்பிட்டே பேசினார். உங்களை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தப்பா யூஸ் பண்ணிக்குவாங்க, நீங்க வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு செட் ஆகாது, தேவையில்லாத இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்கன்னு கூப்பிட்டு பேசினார். அதை கூப்பிட்டு பேசின அடுத்த 2வது நாள் சூரிய என்னை விட என்ன பண்ணிட்டாரு, சூரிய விட நான் நிறைய படிச்சிருக்கேன்னு பேட்டி கொடுத்தவர் திவாகர். ஸோ உங்களுக்கு வந்து திவாகருக்கு நீங்க எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியாது. ஏன்னா நான் பண்றது கரெக்டுன்னு ஒரு ஸ்டாண்ட்ல, அவர் தப்பே பண்ணாலும் நான் பண்ணதான் கரெக்டுங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல போறாரு. தான் பிடிச்ச முறையில 3 கால் தான் போறவ 4 கால் அப்படின்னு கூப்பிட்டு நீங்க சொன்னாலும் புரியாது அவங்க. ஓகே, சோ அதனால திவாகருக்கு தீபக் என்ன அட்வைஸ் பண்ணாலும் அந்த அட்வைஸா தான் இருக்குமே தவிர அதுல இருந்து அவர் ஏதாவது மாத்திக்கணும்னு நினைச்சு கூட யோசிக்க மாட்டார். இல்ல அது அது அந்த வைல்ட் என்ட்ரி திவாகரை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க வந்து சுபிக்ஷா கிட்ட நடந்துகிட்ட விதம் தப்பு, வெளியில அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுது, உங்க பேர் ரொம்ப டேமேஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நேத்து நைட்டு மறுபடியும் சுபிக்ஷா கிட்ட அப்படியே தான் நடந்துக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா. இல்ல, அவருக்கு அவங்க வெளியில இருந்து வந்து சொல்றவங்க சொல்லட்டும், நான் இப்படிதான் இருப்பேன்னு காட்டுறேன். ஆமா, இது வெளியில வந்து அவருடைய பேர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு அவர் தெரிஞ்சு பண்றாரு தெரியாம பண்றாருன்னு எனக்கு புரியல. ஒருத்தவங்க அவர் மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் சொல்றாங்க, நீங்க உங்க பேர் வெளியில டேமேஜ் ஆகுதுன்னு. அதை திருத்திக்கணும் அப்படின்னு பார்க்காம நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். அக்கறைனா வந்துட்டு நீ யார் எம்எல் அக்கறை வைக்கிறதுக்கு, அவங்களோட லாஜிக் அதுதான். அக்கறைங்கிறது வைல்ட் என்ட்ரி உள்ள நினைச்சது. பிக் பாஸ் வீட்ல கண்டஸ்டன்ஸ் தப்பு பண்றாங்க, தப்ப சரி பண்ணி அவங்களுக்கு புரிய வைங்க, நீங்களும் உங்களுடைய கேம் ஸ்டைல்ல அவங்களுக்கு புரிய வைங்கிறதுனால வைல்ட் என்ட்ரியே உள்ள. ஓகே, அது உன்னோட வியூ. என்னோட வியூ என்னன்னாக்கா அது ரொம்ப மோசமா மட்டமா போயின்னு இருக்கு. எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு வைல்ட் என்ட்ரி எல்லாரையும் கூப்பிட வேண்டியதானே, புதுசா அதுதான் பண்ணிருக்கணும் அவங்க ஆக்சுவலி. அதுதான் நீங்க எல்லாருமே தப்பா இருக்காங்க, எல்லாருமே வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு 20 புது வைல்ட் என்ட்ரியை உள்ள எடுக்கணும். அப்படி பண்ணாலும் நீங்க வைல்ட் என்ட்ரி 4 பேர் மட்டும், வைல்ட் கார்டு என்ட்ரியா 4 பேர் மட்டும் அனுப்புறீங்கன்னா உள்ள இருக்கிறவங்கள திருத்துங்க, அவங்க கேம் ஸ்டைல மாத்துங்கன்னு இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த 4 பேருக்கு. அப்போ இவங்க சொல்றத வந்து நீ அப்படியே கேட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல என்ன நல்லது என்ன கெட்டதுன்னா யோசிக்க வேணாம். நான் வந்து சுபிக்ஷா கிட்ட பேசுறது நீங்க எப்படி தப்பா நினைக்கலாம்னு கேக்குறாரு திவாகர். நானே அந்த இடத்துல இருந்தா கூட இவங்க சொல்றத கேட்க மாட்டேன், சரியா? ஏன்னா நம்ம பர்ஃபெக்டா இருந்துட்டு தான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம். இப்ப இவங்க 3 பேருமே பர்ஃபெக்ட் கிடையாது, இன்க்ளூடிங் பர்ஃபெக்டா இருந்து அட்வைஸ் பண்ணணும் இல்ல. அடுத்த வெளியில வந்து மக்கள் இப்படிதான் பாக்குறாங்கன்னு ஒருத்தர் சொல்லும் போது இப்படி பாக்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கலன்னா சுய புத்தியும் இல்லை சொல் புத்தியும் இல்லைங்கிற மாதிரிதான் பார்க்க தோணும். அந்த மாதிரி நீ ஒரு 30 நாள் வந்துட்டு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு ஏதோ ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் எடுத்துட்டு இங்க வந்திருக்க, அதே தப்ப நீ பண்ணிட்டு இருக்க, அப்புறம் நீ என்னதான் அனலைஸ் பண்ணன்றதுதான் கேள்வி. அதே தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்க பண்றது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு விஷயத்த கன்வே பண்ணும்போது அது என்ன சரி என்ன தப்புன்னா யோசிக்கணும்ல. அதை கூட நான் பண்ண மாட்டேன்னு சொல்றத எந்த வகையில யாரும் கேட்கறேன். சுபிக்ஷா கிட்ட நீங்க இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒன்னும் இல்ல, கெஸ்டா வந்தவங்க இவங்கள பிரியங்காவே சொல்றாங்க, நீங்க தானே என்னங்கன்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு சுபிக்ஷா, அது நல்லா இல்லாமா அப்படின்னு சொல்றாங்க பிரியங்கா. அப்போ சுபிக்ஷாக்கு புரியுது இது நம்ம பேரை எங்கேயோ டேமேஜ் பண்ணிடுச்சு புரியுது. அதனால சுபிக்ஷாவும் கூப்பிட்டு திவாகரை கூப்பிட்டு சொல்றாங்க, என்கிட்ட அது மாதிரி நடந்துக்காதீங்க இனிமே அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் நைட்டு கூப்பிட்டு சுபிக்ஷா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் அதுல? ஓகே, அது தப்புதான், சின்ன பொண்ணு அது, இது தேவையில்லாத இந்த எல்லாம் பண்ணக்கூடாது. சோ பாப்போம் ஹரிஷ், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்றது பாப்போம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இப்போ மேனேஜர் இதுக்கு சாக் பண்ணதாகட்டும், விக்கல்ஸுக்கு விக்ரமும் தாங்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்கல் விக்ரம் அது எந்த அளவுக்கு
ஹேண்டில் பண்ணிட்டு போவாருன்னு தெரியல. அது இந்த சீக்ரெட் டாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பெருசா அவருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால அதுதான். விக்ரமும் இந்த ஹோட்டல் டாஸ்க இது பண்ணி போறது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி. தாக்கு பிடிச்சிட்டாரா அது அவருடைய சாமர்த்தியம். ஸோ லெட்ஸ் see டுடே என்ன நடக்குதுன்னு பார்த்து நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.